ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 days weight loss challenge தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன்னு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சேன். மார்னிங் 5 o'clock எழுந்து வார்ம் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது இந்த ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர்ல ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில எல்லா கடையிலுமே விற்கும். அந்த எண்ணெயை நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலைல 5 மணிக்கு அதை குடிச்சிருங்க. அதை குடிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ பாருங்க, இல்லை நீங்க போய் படுத்துக்கலாம். அது வந்து லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டாம். ஆஃபீஸ் போறவங்க எதுவும் பயப்பட வேண்டாம். ஒரு 1-2 times வந்து மோஷன் போகும். மோஷன் ஃப்ரீயா போகும். நம்மளுக்கு வயிற்றுல இருக்கிற அந்த ஸ்டொமக்ல இருக்கிற எல்லா கழிவும் நம்மளுக்கு வெளியே எடுத்து விடும். அதுக்கு தான், வேற ஒன்றும் ஆகாது. பயப்பட தேவையில்லை. அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு நம்ம போய் படுத்துக்கிறதும் படுத்துக்கலாம். இல்லை வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நீங்க ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 o'clock அதை முடிச்சுட்டு 8 o'clock கரெக்டா வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். நைட்டே வந்து மல்லி விதை, மல்லி தனியான்னு சொல்லுவாங்க, தனியா ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 2 டம்ளருங்கிறத 1 டம்ளரா ஆனதுக்கு அப்புறம் அதை நான் வந்து அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிட்டேன். நைட்டே வச்சுட்டேன். இதை எடுத்து மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு லைட்டா அதை சூடு பண்ணி ஒரு வார்ம் வாட்டர் மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து டெய்லி இந்த தண்ணி எடுத்தா உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் இந்த டெய்லி இந்த தண்ணி நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து எனர்ஜிக்கா இருக்கும். அந்த டே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தைராய்டு இருக்கிறவங்க இந்த மல்லி விதையை குடிக்கும் போது தைராய்டு ப்ராப்ளம் ஈஸியா சீக்கிரமா குயிக்கா சரியாகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன, தண்ணி குடிக்கிறதுனால இந்த ட்ரிங்க் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க் தேவையில்லை. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சதுனால நான் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 hours கழிச்சு வீட்டு ஒர்க் எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டா ஷார்ப்பா 10 o'clockங்கும் போது நான் மெயினான ட்ரிங்க் இதுதான். மெயினான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்றது ட்ரிங்க் சொல்ல போறேன். இந்த 2 ட்ரிங்க்லயும் நம்ம நல்லா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகலாம். டயட் எடுக்காமயே வெயிட் லாஸ் ஆகலாம். அது என்னென்ன ட்ரிங்க் நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 o'clock கருப்பு கவுளி அரிசி கஞ்சி. இது நீங்க வீடியோ நிறைய பார்த்திருப்பீங்க. அதை தான் நானும் எடுத்திருக்கேன். 2 kg வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகுதுங்க. கருப்பு கவுளி அரிசி கூட பாசிப்பருப்பு, கொள்ளு, அதுக்கப்புறமா பார்லி அரிசி, இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இது கூட சீரகம், மிளகு இதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாக்ஸ்ல. டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதை கொதிக்க வைக்கும் போது 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி, ஏன்னா பூண்டு வந்து சில பேருக்கு பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க சின்ன சின்னதா குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா பூண்டு வந்து ட்ரை பூண்டே நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்குது. ட்ரை கார்லிக் சொல்லிட்டு நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து இது கூட பொடி பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அந்த 2 பல்லு பூண்டை போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு 10 o'clock நான் எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் ஒரு 11:30 அப்படின்னு இருக்க டைம்ல நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ், கொய்யாக்காய், ஆப்பிள், பைனாப்பிள், இந்த மாதிரி எது கிடைக்குதோ நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மோர் எடுத்திருக்கேன். மோர் ஒரு கிளாஸ் எடுத்து, ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகுறதுனால நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகும், ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நீங்க மோர், இந்த மாதிரி கூலிங் ஆனது, இளநீர், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வார்ம் வாட்டர் அதிகமா எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரும் நீங்க எடுத்துக்கலாம், வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப தண்ணி தாங்க தேவைப்படும் இந்த வெயிட் லாஸ்க்கு. ஏன்னா நம்ம பாடி ஹீட் ஆகுறதுனால தண்ணி நிறைய குடிக்கணும். 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ உங்களுக்கு பசிக்குதுங்கும் போது அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கே நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 11:30க்கு நான் மோர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 12 to 12:30க்குள்ள நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட திணை அரிசி இருக்கு. நான் திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் ஒயிட்ல இருக்கிற எல்லாமே கட் பண்ணிட்டேங்க. இப்போ சர்க்கரை, அதுக்கப்புறமா அரிசி, இந்த மாதிரி மாவு, தோசை, இட்லி, இந்த மாதிரி எதையுமே நான் எடுத்துக்க போறது இல்லை. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமா குயிக்கா வெயிட் லாஸ் ஆகலாம். இது இல்லாம அந்த 2 ட்ரிங்கை கூட நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். நான் இன்னைக்கு 10 daysல உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் டயட் மாதிரி தான் எடுத்துக்க போறேன். ஏன்னா எனக்கு குயிக்கா வெயிட் லாஸ் ஆகணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டே லஞ்சுக்கு சிக்கனான்னு கேட்காதீங்க, எங்க வீட்டுல சிக்கன் எடுத்துட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா சூப் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்னிங் நம்ம வந்து வார்ம் வாட்டர் குடிச்சிருக்கோம், அந்த ஆமணக்கு எண்ணெயோட வார்ம் வாட்டர் குடிச்சிருக்கோம். அந்த அன்னைக்கு நம்ம அதை எடுத்தோம்னா அந்த டே ஃபுல்லா நம்ம எந்த ஒரு காரம் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, ஹெவியாவும் சாப்பிடக்கூடாது, ரச சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், சிக்கன் சூப்பு தாங்க எடுத்திருக்கேன். சிக்கன் சூப்பு சாப்பிடலாமான்னு கேட்காதீங்க, தெரியல, ஆனா நான் எடுத்திருக்கேன். சிக்கன் அந்த திணை அரிசி ஒரு கப்பு, சிக்கன் சூப்பு ஒரு பவுல், இதை எடுத்து நான் இன்னைக்கு லஞ்ச் இதுல முடிச்சிட்டேங்க. நான் காய் பொரியலா எதுவுமே பண்ணல, இதுலயே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பத்தல பசிக்குதுன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இடையில பசிக்குதுன்னா நீங்க வார்ம் வாட்டரும் குடிச்சுக்கலாம். அப்பப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்கனாலும், ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4 to 4:30 அதுக்குள்ளே உங்களுக்கு பசிச்சா நீங்கள் ஏதாவது வார்ம் வாட்டர் இல்லை ஏதாவது ட்ரிங்க் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4:30 வந்து நான் இன்னைக்கு வந்து 10 பாதாம் எடுத்திருக்கேன், உலர் திராட்சை 10 எடுத்திருக்கேன், 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் சாப்பிட போகிறேன். இது கூட வார்ம் வாட்டர், நல்லா வார்ம் வாட்டர் சூடாக எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ். இதை தான் நான் சாப்பிட போகிறேன். இது இல்லாதவங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புரோட்டீன், ரொம்ப ரிச் புரோட்டீன் இருக்குங்க, பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரை நீங்க ஊற வச்சு அப்படியே கூட நீங்க எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவி சாப்பிடலாம், இல்ல வேக வச்சும் சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து சுண்டல் மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சுண்டல், பச்சைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க, தட்டைப்பயிறு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இல்லாதவங்க பொட்டுக்கடலை, வேர்க்கடலை அந்த மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஸ்வீட்டா கொஞ்சம் வேணும்னா நீங்க வேர்க்கடலை மிட்டாய் பர்ஃபி இருக்கு இல்லையா, அந்த பர்ஃபியும் நீங்க எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4:30 இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வார்ம் வாட்டர், இந்த வார்ம் வாட்டர்ல வந்து நீங்க 2 ஜீரா போட்டு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கிராம்பு, பட்டை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டேல ஃபுல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 o'clock 6:30 டின்னரை முடிச்சிருங்க. இந்த டைமிங்குள்ள நீங்க சாப்பிட்றதுலயே உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த 6:30 6 o'clock 6:30 நீங்க என்ன வேணாலும், உங்களுக்கு சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் செகப்பவுல் எடுத்திருக்கேன். செகப்பவுல்ல நான் வந்து தாளிச்சுட்டு அதுல ஒரு முட்டையை போட்டு தாளிச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்பவும் டேஸ்டியாவும் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது எடுத்துக்கிறவங்க பசி அடங்காது. அந்த டைம்ல நீங்க வந்து இது கூட ஒரு சப்பாத்தி இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்க சாப்பிடலாம், ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், வெறும் வார்ம் வாட்டர் ஜூஸ் இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கூட நீங்க வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க வார்ம் வாட்டரை மட்டும்தான் குடிக்கணும், வேற எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இது பத்தலைன்னா நீங்க அந்த 6:30 நீங்க ஒரு பனானா சாப்பிட்டுருங்க. செவ்வாழை பழமா இருக்கலாம், இல்ல நார்மல் என்ன பழம் இருக்கோ அதை நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒண்ணுதான் எடுக்கணும், ஒன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சது இந்த டே. நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு 8 o'clock போது 6 o'clock 6:30 நீங்க டின்னரை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது கரெக்டா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 8 o'clock போது ஜீரா தண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க. மெயினான ட்ரிங்க் இதுதாங்க, மேஜிக் ட்ரிங்க்னே கூட சொல்லலாம். நீங்க எந்த டயட் இருக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இது 3மே நான் எடுத்திருக்கேன். ஓமம் கொஞ்சம் அளவா 50 கிராம் எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகமும் வெந்தயமும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது 3யுமே நல்லா வறுத்துட்டு அது கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை மிக்சியில பொடி பண்ணி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா வார்ம் வாட்டர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல இந்த ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு ஒரு 8 மணிக்கு இதை குடிங்க. குடிச்சு பாருங்க. டெய்லி இந்த வார்ம் வாட்டர், இந்த கருஞ்சீரக தண்ணியை நைட்டு குடிச்சு பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். இந்த 10 டேஸ்ல ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்க இதை குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு இந்த ஓமம் ஸ்மெல்லு பிடிக்காது, ஆனாலும் வேற வழி இல்லை, சரி குடிச்சு பார்ப்போம், நான் குடிச்சேன், ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிக்கலன்னா அதை நீங்க கொஞ்சமா ஹனி கூட ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம். டீ, காஃபி, பால் இதெல்லாம் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு குடிக்கணும் போல தோணுச்சுன்னா நீங்க வந்து கடுங்காப்பில வந்து பால் இல்லாம கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க, அந்த கடுங்காப்பில கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட்
சுகரே எடுத்துக்க கூடாது, நாட்டு சக்கரை தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது. செகண்ட் டே என்ன பண்றோம்னு செகண்ட் டே நாளைக்கு பார்க்கலாம். சொன்ன ட்ரிங்க் வந்து மார்னிங் சொன்ன அந்த கருப்பு கவுடி அரிசி கஞ்சி, அப்புறம் நைட்டு இந்த கருஞ்சீரகம், இது ரெண்டுத்தையுமே நீங்க எடுத்துக்கும் போது டெய்லி கண்டினியூவா நீங்க எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நீங்க எடுத்துக்கிறதுனால பாடி ரொம்ப ஹீட்டாவும் ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபுட்டு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டே டயட் நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டே நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பை, லவ் யூ ஆல்.